சென்னையில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. விடிந்த பிறகும் பனி விலகாத சூழல் காணப்படுகிறது. இதனால் புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. கும்மிடிப்பூண்டி மற்றும் சூலூர்பேட்டையிலிருந்து சென்னை வரும் ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுகின்றன. சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னையை பொறுத்தளவு வானிலை அறிக்கை ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகாலை வேளைகளில் மிதமான பனிமூட்டம் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் காலை 7:30 கடந்தும் தொடர்ச்சியாக பனி பெரிய அளவில் இன்னும் விலகவில்லை. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சென்னையை பொறுத்தளவு புறநகர் பகுதிகளில் மிக முக்கியமாக காலை வழக்கமாக இயக்கக்கூடிய அந்த புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட மார்க்கத்தில் இருந்து கும்மிடிப்பூண்டி, ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டையில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கக்கூடிய அந்த புறநகர் மின்சார ரயில்கள் கிட்டத்தட்ட 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை காலதாமதமாக இயக்கப்படுகிறது. அதே போன்றுதான் செங்கல்பட்டில் இருந்து சென்னையை நோக்கி இயக்கக்கூடிய புறநகர் மின்சார ரயில்களும் காலதாமதமாக இயக்கப்படுகிறது. வானிலையை பொறுத்தளவு இன்னும் 2 நாட்களுக்கு இதே போன்ற ஒரு சூழல் சென்னை மட்டுமல்ல, கடலூர், அதே போன்று செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நிலவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தளவு 21 டிகிரி செல்சியஸில் இருந்து 23 டிகிரி செல்சியஸாக பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகலில் வெயில் நிலவும் எனவும் வாகன ஓட்டிகள் அதிகாலை நேரங்களில் கவனமாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கடுமையான பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சாலையில் செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களில் லேசான விபத்துகள் உள்ளிட்டவைகள் இந்த பனி காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று இந்த பனிமூட்டம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொங்குள்ளி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.